பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி. பாண்டியன் இருந்துட்டு கோமதி என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ இப்படி இருக்குன்றாங்க. எங்க ராஜுக்கிட்ட எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்க, நான் என்னத்தை சொன்னேன்றாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்றாங்க. நான் என்ன சொன்னேன்றாங்க, நீ உன்னுடைய புருஷனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது எதங்க மனசில் வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க, உண்மையிலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கோமதி, நீ நினைக்கிற மாதிரி எண்ணத்துல நான் எதுவும் சொல்ல கிடையாது சரியான்றாங்க. இல்லைங்க, என் மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்றாங்க. இங்க பார், உண்மையிலே நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே மனசுல வச்சுட்டு சொல்லல, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. நீ எனக்காக எல்லாத்துலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா தான் இருக்க, நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கோமதி. நீ என்னடனா இந்த அளவுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ ஃபீல் பண்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல சரியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. நீ சொல்றது உண்மையாங்க, உண்மையா தான் சொல்லிட்டு இருக்க, நீ எல்லா விதத்துலையும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உதவியாக இருக்க அப்படின்னு கோமதிக்கு ஒரே சந்தோஷம். பாண்டியன் இந்த அளவுக்கு நம்மளை பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கதிரும் வருவாங்க. டே ஏன்டா இவ்வளோ லேட்டு, கொஞ்சம் சீக்கிரமாக வரலால, கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னுவாங்க. ஆமாம், நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்கன்னுவாங்க. அப்புறமா மீனா வந்தது, மீனா உள்ள பேசணுட்டான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்ன்றாங்க. இன்னைக்கு உன் மாமா என்ன சொன்னார் தெரியுமா, நடந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியே மாமா கிட்ட கேட்டீங்க, கேட்கலன்னு தூக்கம் வராது போல உங்களுக்கு, கண்டிப்பா தூக்கம் வராது. எப்படி அவளை இப்படி பேசினாங்கட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னுவாங்க. இப்ப நிம்மதியா தூக்கம் வருமாத்த, கண்டிப்பா ஒரு சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன சீக்கிரம் பேசிட்டு இருந்தீங்க, அது மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், அதனால நீங்க கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சரி சரி ஓகேவாங்க ராஜி, நான் உனக்கு மட்டும் சொல்றேன் சரிக்கா அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயில இருந்துட்டு. என்ன நடக்குதுங்க, ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் வராங்க, வந்ததுமே மாமான்றாங்க, உன் அப்பா எதுக்கிட்டே கடைக்கு வந்தாங்க, உன் அப்பா கிட்ட சொல்லலையான்னு கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போகிறாங்க. சொல்லலான்னு நினச்சேன் மாமா, நான் சொல்ல முடியல, சொல்ல மாட்டேடி, உன் அப்பா என்ன வேலை பண்ணார் தெரியுமா, நடந்துச்சுதான் சொல்கிறாங்க. அப்பா ஒரு வெகுலி மாமா. யார், உன் அப்பா வெகுலியா அப்படின்னு கோவப்படுறாங்க. உன் அப்பா மட்டும் வேலைக்கு வராது இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும், தேவையில்லாம வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. மயிறு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஏதாவது சுகன்யா இவங்களாம் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கடைக்கு வாடா நிறைய வேலை இருக்குன்னு சொல்லவும் சாப்பிட்றத விட்டு பழனி கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அவர் கூப்பிட்டா நீங்கள் போயிடணுமான்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை தான், நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே யாரும் இல்லாத நேரத்தில் மயில் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மயில், நீ வீட்டில் என் புருஷனுக்கு மரியாதையே இல்லை, உங்கள் புருஷனுக்கு மட்டும் இல்லை என் புருஷனுக்கு தான் மரியாதை இல்லை, என் புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்றாங்க. நம்ம கஷ்டத்தை நாம சொன்னா இவன் நடனம் இப்படி பேசுறான்ற மாதிரி சுகன்யா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட போறாங்க. என்னடி வந்தது, என்ன சாப்பாடுன்னு கேட்ப, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அந்த வீட்டில் என்ன நடக்க தெரியுமா, என்ன நடக்குது, என் புருஷனுக்கார மரியாதையை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேலைக்கார மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஏண்டி அந்த வீட்டில் உன் புருஷனை தாங்குறாங்க, நீ என்னடனா இப்படி சொல்லிட்டு இருக்கணுவாங்க. இங்க பாரு, உன் புருஷனுக்கு நல்ல ஒரு வேலையை நாங்களே போட்டு தரோம்னு சொன்னேன், கேட்கல அவன் தான்றாங்க. சரி இப்ப சொன்னா கண்டிப்பா நான் சேர்த்திக்கிறேன், அவங்ககிட்ட பேசணுவாங்க. சுகன்யா பழனி கிட்ட என்ன சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.